தேவனுக்கு ஸ்தோத்திரம். விடுஞ்சிருச்சுங்க. வாங்க தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். நீங்கள் எங்கிருந்து பார்க்கிறீர்கள் என்பதை லைவ் சாட்டில் பெயர் முகவரியோடு பதிவிட்டு விடுங்கள். எனக்கு தெரிந்த அநேகர் வெளிநாடுகளிலிருந்தும் கூட தின தியானத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சிலருக்கு இது ராத்திரி, சிலருக்கு இது மத்தியானம், சிலருக்கு இது வெவ்வேறு நேரமாக இருக்கிறது. எந்த நேரமாக இருந்தாலும் அனுதினமும் தேவனுடைய வார்த்தைகள் தியானிக்கிறதற்கு IST இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் பிரகாரம் அதிகாலை 7 மணிக்கு அனுதின தியானம் உங்களுக்காக ஒளிபரப்பப்படுகிறது. அதேபோல இரவு 9 மணிக்கும் கால்வரி பிரதித்வனியில் லைவ்ல ஜூம்ல தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதோடு மாத்திரமல்ல, உங்கள் பாரங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கும் தேவன் செய்த நன்மைகளை பகிர்ந்து கொள்வதற்கும் நாம் எல்லோரும் சேர்ந்து தேவனை துதிக்கிறதற்கு ஜெபிக்கிறதுக்கு தேவன் வாய்ப்பை நல்குகிறார் என்பதனாலே தேவனை நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். வாருங்கள், அப்ப எழுந்துட்டீங்களா? ஜெபத்தோடு கூட இன்றைய தியானத்திற்குள் சென்று விடலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, உம்மோடு இருக்கிற நேரமெல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதகரமானது. நீர் இல்லாத இடம் எங்களுக்கு ஏற்ற இடம் அல்ல. ஆனால் நாங்கள் எங்கிருந்தாலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற தைரியத்தோடு கூட உண்மையை சார்ந்து கொண்டு விசுவாசிக்கிறதற்கு முக்குள்ளாக எப்பொழுதும் நாங்கள் வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆமாங்க, இந்த உலகம் ரொம்ப கந்தரகோலமா இருக்கு. இன்னைக்கு இந்த உலகத்துல எப்ப என்ன நடக்கும்னு தெரியாது, எப்ப என்ன ஆகும்னு தெரியாது, எப்போ என்னவெல்லாம் ஆபத்துக்கள் நமக்கு வருமோ, என்னென்ன வியாதிகள் நமக்கு வருமோ, அது நமக்கு எதுவும் தெரியாது. ரூமர்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கோம், ஏதேதோ வதந்திகளை கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனா அவைகளை பார்த்து கூட நம்ம பயந்துடுறோம். இந்த நாட்கள்ல உண்மையான பயத்தை விட இந்த வதந்திகளால் உண்டாகிற பயம்தான் அதிகமா இருக்கு. அதாவது ஆக்சுவல் வியாதி வர்றதுக்கு முன்னால அது வந்துருமோன்னு பயப்படுறாங்க. அதே போல அசல் யுத்தம் வர்றதுக்கு முன்னால் அது வந்துருமோ அப்படின்னு பயப்படுறவங்க, அல்லது அதை குறித்து பயப்படுத்துறவங்க இன்னைக்கு அதிகமாயிட்டாங்க. அதனாலதான் அதிகமான நேரத்தை உலக செய்திகளோட செலவழிக்காதீங்க. உங்களுக்கு இருக்கிற சமாதானத்தை கூட இழந்து போயிடுவீங்க. உலகத்துல அவங்கள குறிச்சு இவங்கள குறிச்சு, அல்லது அவங்க சொன்னது இவங்க சொன்னதுன்னு இவள் எல்லாத்தையும் நாம மனசுல வச்சுக்கிட்டு அதிலேயே உழந்துகிட்டு இருந்தோம்னா நம்மை அறியாமலேயே நம்முடைய உள்ளமெல்லாம் ஒரு மாதிரி கந்தரகோலம் ஆயிடும். அதனால நாங்க அவனுங்க தேவனுடைய வார்த்தை என்றால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்தே போதித்துக் கொண்டிருந்தார். பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தைகள் நம்மை பரலோக ராஜ்யத்திற்காக ஆயத்தப்படுத்தும். பூலோகத்திலே பரலோகத்தின் ஆனந்தத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுத்தரும். கலவரங்களுக்கு மத்தியில் எப்படி சமாதானமாக இருப்பது, போராட்டத்துக்கு மத்தியில் எப்படி ஜெயத்தை பெற்றுக்கொள்வது, இந்த உலக பிரகாரமானவைகளுக்குள் விழுந்து அடித்துக்கொண்டு செல்லப்படாமல் நாம் எப்படி நம்முடைய இருதயங்களை பத்திரமாய் காத்துக்கொள்வது, எப்படி ஆவிக்குரிய பிரகாரமானவர்களை பெற்றுக்கொள்வது என்பது தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போதுதான் திட்டமாய் வெளிப்படும். தேவனிடத்தில் நாம் விசுவாசத்தோடு இருந்தால் நாம் நிம்மதியாக இருக்க முடியும். ஏசாயாவின் புத்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருப்பதால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். யாருடைய மனது உம்மில் உறுதியாயிருக்கிறதோ அவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியா அவனை நீர் பூரண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்ளுகிறீர். வசனத்தை வாசிக்கும் போது நல்லா புரிஞ்சு கொள்ளணும். பற்றிக் கொள்ளுதல், சார்ந்து கொள்ளுதல் என்றால் என்ன? நமக்கு தலை சுத்தும் போது பக்கத்துல யாருமே ஏதாவது அப்படியே சாஞ்சுக்கும்ல, என்னங்க? நாம பலவீனத்தில் இருக்கும்போது, தாங்கவே முடியாத துக்கத்துக்குள்ளாக இருக்கும்போது யாராவது நம்ம அப்படியே கொஞ்சம் அணைச்சுக்கிட்டானா, தங்கள் தோள்கள் மேல நம்மளை சாய வச்சுக்கிட்டாங்கன்னா நாம எப்பேற்பட்ட ஆறுதலுக்குள்ளாக இருப்போம்னு அந்த நிலைமையில இருந்தவங்களுக்கு தான் புரிஞ்சுக்க முடியும். நாம் சார்ந்து கொள்கிறோம் என்றால் நமக்கு சப்போர்ட் கிடைச்சிச்சு, நமக்கு உதவி கிடைச்சிருச்சுங்கிற மாதிரி. நம்மை தாங்கக்கூடியவர்கள், நம்மை சுமக்கக்கூடியவர்கள், ஆறுதல் தரக்கூடியவர்கள் நமக்கு கிடைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இங்கே சரீரம் பற்றிக் கொள்வதல்ல, மனது பற்றி கொண்டபடியால். அவருடைய மனது உண்மையே நம்பியிருந்து பற்றி கொண்டால், மனது கண்ணுக்கே தெரியாது இல்லையாங்க? மனசு இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய மனசுல தான் இந்த ஆலோசனைகள், சங்கடங்கள், பயங்கள் இதெல்லாமே மனசுக்குள்ள இருந்து தானே வருது. நம்முடைய மனதில் நாம் என்னவாக இருக்கிறோமோ அதுதான் நம்முடைய உண்மையான குணம். உன்னுடைய எண்ணம் எதுவாக இருக்கிறது, உன்னுடைய சிந்தை எப்படி இருக்கிறது, நீ யாரை சார்ந்திருக்கிறாய், பற்றி கொண்டிருக்கிறாய், விசுவாசிக்கிறாய், எவைகளை நம்புகிறாய், அதன் அடிப்படையிலேயே உன்னுடைய நடத்தையை ஈஸியாக சொல்லிவிட முடியும். எனக்கு நிறைய பணம் இருந்தா எனக்கு
பயமே இருக்காதுன்னு சிலர் நினைக்கிறாங்க. என்கிட்ட நிறைய இருக்கு, நீ நான் பொழைச்சுக்குவேன் என்று சொல்லி வாழ்க்கையில பணத்தை சார்ந்திருக்கிறவர்கள், சொந்த பந்தத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்கள், அல்லது அறிவின் மீது, ஞானத்தின் மீது, திறமையின் மீது சார்ந்திருக்கிறவர்கள், அதாவது இதெல்லாம் உண்மையான சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறதா? உன்னுடைய அறிவு உன்னை ரட்சிக்க முடியுமா? உன் சரீர பலம் உன்னை காப்பாற்றி விடுமா? அப்படின்னா அந்த சரீர பலம் கோலியாத் அன்னைக்கு காப்பாத்துச்சாங்க. அதே போல பணக்காரர்கள், எல்லாம் அறிந்திருக்கிறவர்கள் எதற்காக தற்கொலை செய்து கொண்டு செத்து போறாங்க? கடைசியில எதிர்ப்பே அற்றவர்களாக, திறமையான சக்கரவர்த்திகளாக ஆளுகை செய்தவர்கள், ராஜாக்கள் என்று சரித்திரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, சிலரோட முடிவை பார்த்தா சிலர் தற்கொலை செய்து செத்து போயிருக்காங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு விரக்தி, அந்த சோர்வு. அவருடைய பேரெல்லாம் சொன்னா அது ஒரு பெரிய லிஸ்டா இருக்கும். ஆனால் யார் தேவனை சார்ந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவனிடத்திலே விசுவாசத்தோடு இருக்கிறார்களோ, அவர்கள்தான் நிம்மதியாக வாழ முடியும். அவர்களுக்கு மரணம் கூட கசப்பான அனுபவம் இல்லை. ஏனென்றால் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் பிழைத்தாலும் செத்தாலும் கிறிஸ்துவுக்குரியவனாயிருப்பேன். இந்த விசுவாசம் இருக்கிறதல்லவா? இப்போ மனிதர்களால் என்ன செய்துவிட முடியும்? மிஞ்சி போனா நம்ம உயிரெடுப்பாங்க, அவ்வளவுதானே. அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், உங்களை சரீரப்பிரகாரமாக சாகடிப்போருக்கு பயப்பட வேண்டாம். உங்கள் சரீரத்தையும் ஆவியையும் ஆளுகை செய்கிற தேவனுக்கு தான் பயப்படணும். உங்களுடைய ஆவியை ஒருவராலும் தொடவே முடியாது. அது தேவன் அருளியது. தேவனிடத்திலே விசுவாசத்தோடு இருக்கிறவன் சரீரத்தின் பாடுகளுக்கோ உலக வேதனைகளுக்கோ பயப்படவே மாட்டான். எல்லா பாடுகளிலும் தன்னை தாங்குகிற ஆண்டவர் இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு இருப்பான். அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகியோரை அக்னி சூளையில் தூக்கி போட்டுட்டாங்க. மளமளவென்று அவர்கள் எரிந்து சாம்பலாகி போயிருக்க வேண்டுமானால், கவனிங்க, அவர்களில் ஒரு முடி கூட எரியவில்லை. புகையின் வாசனை கூட அவங்க மேல வரலங்க. அவர்களை தூக்கி போட போனவங்க தான் உள்ள விழுந்து எரிஞ்சு சாம்பலானாங்களே தவிர அவளுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை என்று இந்த ராஜா பார்த்தபோது மிகவும் ஆச்சரியப்பட்டான். அவர்களோட கூட ஆண்டவர் இருப்பதையும் பார்க்கிறான். 3 பேரை தன் அக்கினி சூளையில போட்டு 4 பேர் இருக்கிறார்களே. கவனிங்க, அவரை விசுவாசிக்கிறவர்களை அவர் காப்பாற்றுவார். நீங்க தேவனிடத்துல விசுவாசத்தோடு இருங்க. தேவனுக்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சு பாருங்க. வேதம் முழுக்க நாம் பார்க்க முடியும், நம்மை விடுவிப்பேன் என்று வாக்குத்தத்த தேவன் அவர். எனவே அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன், கவனிங்க, பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவீர் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. பூரண சமாதானம். அதில் இந்த நோ ரூம் ஃபார் எனி சமாதானமின்மை, ஒரு பயத்துக்கோ ஒரு சந்தேகத்துக்கோ ஒரு குழப்பத்திற்கோ எந்த இடமும் இல்லாத வகையில் பூரண சமாதானத்தோடு அவர் காத்துக்கொள்கிறார். நீங்க எப்போது பிறந்த ஒரு பச்சை குழந்தைய கவனிச்சிருக்கீங்களா? அது மூச்சு கூட விடாம அப்படியே அழுதுகிட்டு இருக்கிற சமயத்துல எத்தனை பேர் அதை தூக்கி வச்சாலும் அழுகை அடக்காது. அப்படிப்பட்ட நேரத்துல அதை பெற்ற தாயிடத்துல அந்த பிள்ளையை கொடுத்து பாருங்க. இந்த தாய் தன் மார்பில் அந்த குழந்தையை அணைத்து கொண்ட அந்த மாத்திரத்துல தாயின் தொடுதலுக்கே அந்த குழந்தை, அது வரைக்கும் விக்கி விக்கி அழுது கொண்டிருந்த அந்த குழந்தை அப்படியே அமைதலாயிடும். ஒற்றை நொடி பொழுதுல அந்த அழுகை நிறுத்தினது மாத்திரமல்ல, நல்லா தூங்குறதுக்கு ஆரம்பிச்சிடும். என் தாயின் அரவணைப்பில் நான் இருக்கிறேன், இனி எனக்கு எந்த பயமும் இல்லை, எல்லாவற்றையும் என் தாய் பார்த்துக் கொள்ளுவாள். என்னை பெற்று வளர்த்து என்னை காப்பாற்றுகிற தாய் என்றது தாயின் மீது சார்ந்து கொள்ளுகையில் எப்படி அந்த பிள்ளை ஒரு சமாதானத்திற்குள் வருகிறதோ, அதேபோல் நம் பரலோகத்தின் பிதா, நம் பரலோகத்தின் தாய், அதாவது தாய் உன்னை மறந்தாலும் மறக்கலாம், ஆனால் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று அவரிடத்தில் நீ சார்ந்து கொள்வா என்றால், அவரை நீ பற்றிக் கொள்ளுவா என்றால், அப்புறம் உனக்கு எந்த பதற்றமும் இருக்காது. உன்னுடைய வாழ்க்கையில் எந்தவித கலவரமும் இருக்காது. உன்னுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா பாடுகளிலிருந்தும் உன்னை விடுவிக்கக்கூடியவர், எல்லா சிரமங்களிலிருந்தும் உன்னை விடுவிக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற தைரியம் உனக்குள் வந்து விடுவதனால உனக்குள் எந்த பாரமும் எந்த பயமுமே இருக்காது. மனிதர்களை நம்பி ஏமாந்து விடக்கூடாது, அவ்வளவுதான். பணத்தை சார்ந்திருந்தால் அது நஷ்டத்தை உண்டாக்கும்.
உலகத்தை நேசித்து தேவனை விட்டு விலகி பிரச்சனைகளில் இன்னைக்கு மாட்டிக்கொள்றாங்க. உம்மை பற்றிக் கொள்ளுகிற உறுதியான மனதுடையவன், உம்மையை நம்பியிருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன் அவனை காத்துக்கொள்கிறீர். காரணம் என? அவன் உம்மையே முழுமையாய் நம்பியிருக்கிறபடியால், விசுவாசிப்பதினால், விசுவாசம் வைப்பதினால். ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், என்னிடத்திலே விசுவாசமாயிருங்கள். என்னிடத்திலே விசுவாசத்தோடு இருக்கிறவன் பதறமாட்டான். என்னிடத்திலே விசுவாசத்தோடு இருக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். எனக்குள் விசுவாசத்தோடு இருக்கிறவன் தன்னுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை பெற்றுக்கொள்வான் என்பதுதான் வேதாகமத்தின் சாரமாயிருக்கிறது. தேவனை விசுவாசியுங்கள், அவருடைய அன்புக்குள்ளாக சார்ந்து கொள்ளுங்கள், அவருடைய அரவணைப்பில் ஆறுதல் பெறும்படியாக முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு தேவனிடத்திலே விண்ணப்பியுங்கள். உங்கள் பாடுகள் எல்லாவற்றையும் அவருடைய சன்னதியிலே ஊற்றி விடுங்கள். அதாவது கவனிச்சிருப்பீங்கன்னா, பிறந்த குழந்தை தாயினிடத்துல பேசுவதற்கு வார்த்தை அவசியம் இல்லை. அந்த குழந்தை எதை பார்த்து பயந்திருக்கிறது, ஏன் அப்படி அழுகிறது, அது பசியாலா அல்லது பிறர் யாரையாவது பார்த்து பயந்து விட்டதா அல்லது சரீரத்தில் ஏதாவது உடல்நல குறைவா என்பதெல்லாம் அந்த பிள்ளையால் வாய்திருந்து சொல்ல முடியாது. ஆனால் தாயின் அரவணைப்புக்குள் செல்கிற போது என் தாய்க்கு தெரியும் என்னுடைய பாடுகள் எல்லாம். இது பசிக்கான தேவை என்று தெரியும், இது கொசு கடித்ததால் அழுகை என்று தெரியும், இது எனக்கு சளிப்பிடித்திருக்கிறது என்று தெரியும், இது என் வயிற்று வலி என்று தாய்க்கு தெரியும் என்று அந்த குழந்தை தாயின் மடியில் நிம்மதியாய் தூங்குகிற போது இதை என் தாயால் தீர்க்க முடியுமா என்று சந்தேகப்படவே படாதில்லை. அதற்கேற்றவாறு அந்த தாயும் பிள்ளையை அணைத்துக் கொண்டு பால் தருவதனாலே, பாலூட்டி சீராட்டுவதாலே, அந்த பிள்ளையை ஆறுதல் படுத்துவதனாலே, இப்படி ஆற்றி தேற்றுவதாலே அந்த பிள்ளையை நிம்மதியடைய செய்கிறாள் அல்லவா? அதே போலதான் நம் ஆண்டவர் ஒரு தாய் சீராட்டுகிற விதத்தில் நம்மை சீராட்ட வேண்டும் என்று, ஒரு தந்தை தன் அரவணைப்புக்குள் பிள்ளையை அரவணைக்கிறது போல நம்மை அரவணைக்க வேண்டும் என்று அவர் ஆசையோடு இருக்கிறார். அது நீ யாராக இருந்தாலும் சரி, அவருடைய ரூபத்தில் அவருடைய சாயலின்படி உருவாக்கி இருக்கிறார். நீ மாத்திரம் ஆண்டவரே என்றார் தம்முடைய கரங்களை நீட்டி தம்முடைய அரவணைப்புக்குள் உன்னை சேர்த்துக் கொள்வதற்கு எல்லா வேளையிலும் அவர் ஆயத்தமாயிருக்கிறார். எனவேதான் காலையில் நாம் எழுந்த உடனே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அரவணைப்புக்குள் நீ வைத்துக் கொள்வீரா, உம்முடைய துணையை எனக்கு அருளிவீரா என்று நாம் விண்ணப்பிக்க கற்றுக்கொண்டால் நாம் ஆதரிக்கப்படுவோம். சில நேரங்களில் விபத்து போன்ற ஒரு சூழ்நிலை, எதிர்கொள்ள முடியாத பிரச்சனைகள், கேட்கக்கூடாத விஷயங்கள், தாங்கவே முடியாத வேதனைகளை நாம் சந்திக்கும் போது இதெல்லாம் இந்த உலகத்தில் சர்வ சாதாரணமானது தான். ஆனால் நம்ம எங்க ஓடுறோம்? யாரோ தீங்கிழைச்சிட்டாங்க அப்படின்னு உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுறியா? அல்லது வியாதி வந்திருக்குன்னு வைத்தியர்களை தேடி ஓடுகிறாயா? உனக்கு ஏதோ சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை என்று அந்த கிளப்புக்கோ பப்புக்கோ சென்று எங்கேயோ கொஞ்ச நேரம் மனிதர்களோடு ஆடி பாடி அந்த தற்காலிகமான ஆறுதலை பெற்றுக்கொள்ளலாம் என்று மதுபானத்திற்கோ அல்லது போதை வஸ்துக்களுக்கோ அடிமையாக இருக்கிறாயா? அல்லது ஆண்டவர் அருளுகிற அமைதலை, ஆண்டவர் அருளுகிற சமாதானத்தை, ஆண்டவர் அருளி செய்கிற சுகத்தை, அவர் நமக்கு நியாயம் செய்வார் என்ற விசுவாசத்தோடு கூட உன்னுடைய விண்ணப்பங்களை தேவனிடத்திலே சொல்லிக் கொள்ளுகிறாயா? கவனிங்க, ஜெபம் என்றாலே ஏன் சலித்துக் கொள்ளுகிறீர்கள்? தேவனுடைய வார்த்தையை ஏன் புறக்கணிக்கிறீர்கள்? அவைகள் நம்முடைய நன்மைக்காகத்தானே, அவைகளெல்லாம் நம்மை ஆறுதல் படுத்தத்தானே, அவையெல்லாம் நமக்கு அமைதலை சமாதானத்தை அருளி செய்வதற்காகத்தானே தேவன் தம்மண்டையிலே நம்மை அழைக்கிறார். தினந்தோறும் தவறாமல் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதை காலையிலும் மத்தியானத்திலும் இரவிலும் பழக்கப்படுத்திக்கோங்க. உலகத்தை நம்புவதை பார்க்கலாம், மனிதர்களை நம்புவதை பார்க்கலாம், தேவனை பற்றிக் கொள்ளுங்கள். கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறவனுக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது. பூரண சமாதானம் உடையவர்களாக இந்த கந்தர்கோலம் நிறைந்த உலகத்திலே நம்மால் வாழ முடியும். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, எங்கு பார்த்தாலும் கலவரங்கள், யுத்தங்கள், பயங்கள், கலவரத்தை உண்டாக்குகிற சூழ்நிலைகளைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே எல்லா அக்கிரமங்களும் விஸ்தரித்து மனிதன் சுயநலவாதியாக, கொடூரனாக, தேவனையே துவேஷிக்கிறவனாக, பாவத்தை நேசிக்கிறவனாக, ஆண்டவரே உம்மை பாடுபடுத்துகிறவனாக இருக்கிற சூழ்நிலையிலே ஆண்டவரே நாங்கள் அவைகளையும் இவைகளையும் பார்த்து பயத்துக்குள் ஆட்பட்டு விடாமல் உம்மை மாத்திரமே சார்ந்திருந்து நீர் அருளுகிற பூர்ண சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கும்
உம்முடைய அரவணைப்புக்குள் வந்து உம்மை தேடி வந்து நீர் அருளுகிற சமாதான சந்தோஷத்தோடு பாதுகாக்கப்படுவதற்கு இந்த அனுதின தியானத்தில் பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவிங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். ஒருவேளை நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தால் 9100100888 என்ற நம்பருக்கு உங்கள் ஜெப தேவைகளை அனுப்பி வையுங்கள். நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிக்கிறீர்கள். அநேகர் ஜெபத்துக்கு தேவன் பதில் தந்தார் என்பதை தெரியப்படுத்துகிறீர்கள். உங்கள் பிரைஸ் ரிப்போர்ட்ஸையும் கூட நீங்கள் தெரிவியுங்கள். தேவனை நாம் துதிக்க ஏதுவாயிருக்கும். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் நம்முடைய தேவாதி தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக. ஹல்லேலூயா. பாண்டிச்சேரி மற்றும் பாண்டிச்சேரியின் சுற்றுவட்டார பகுதியில் இருப்போருக்கு ஒரு நற்செய்தி. ஜெபத்தோடு கூட பாண்டிச்சேரியிலே ஒன் டே கெட் டுகெதர் ஆண்டவருக்கு சித்தமானால் ஜனவரி 26ஆம் தேதியன்று ஏற்பாடு செய்திருக்கிறோம். மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும், மீண்டும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸாக பாண்டிச்சேரியில் இருக்கின்ற தெலுங்கு பேசுவோருக்காக, தமிழ் பேசுவோருக்காக, எல்லா மொழி பேசுவோருக்காகவும் இந்த பிரத்யேகமான ஒன் டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்திருக்கிறோம். முதல் முறையாக பாண்டிச்சேரிக்கு வருகிறோம் உங்களை பார்க்க வேண்டும் என்று. வாருங்கள், வந்து பங்கு பெறுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எல்லோருக்கும் தெரிவியுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஜனவரி 26ஆம் தேதி. முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். பத்மினி மஹால், பாலாஜி தியேட்டர் எதிர்ப்புறம், இளங்கோ நகர், காமராஜர் சாலை, பாண்டிச்சேரி. இது குறித்த மேலதிக தகவல்கள் தேவைப்பட்டால் திரையில் காண்பிக்கப்படும் எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் அல்லது 8939393939 என்ற எண்ணிற்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு அட்ரஸுக்கான லிங்க் அனுப்பி வைக்கப்படும். மறவாமல் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லோருக்கும் இதை தெரிவியுங்கள். தேவன் தம்முடைய மகத்தான காரியங்களை செய்யும்படி அநேகருக்காக ஜெபிக்கிறதற்கும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறதற்கும் முகமுகமாய் உங்களை பார்த்து உங்கள் தேவைகளுக்காக தேவ சந்நிதியிலே விண்ணப்பம் செய்கிறதற்கும் சென்னையிலிருந்து பாண்டிச்சேரிக்கு வருகிறோம். வாருங்கள், பங்கு பெறுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.